காங்கிரஸ் பத்தி பேசுறப்ப அது ஒரு ஒரு கமிட்டி மோதல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்லாம் பொதுவா மக்கள் மத்தியில பேசப்படுது. என்ன சார் இதுக்கு என்ன காரணம்? ஒரே கட்சி சேர்ந்து இரண்டு முரண்களான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். பாசிட்டிவாக காங்கிரஸுக்கு பாசிட்டிவாக சொல்லணுன்னாக்கா, காங்கிரஸில் கருத்து சுதந்திரம் இருக்குதுங்கிறது தெரியும். என்னென்னா அன்னைக்கு வந்து திமுகவோட சேர்றதுக்குன்னு ஒரு கூட்டமும், திமுகவோட சேரக்கூடாதுன்னு ஒரு கூட்டமும், இப்படி அந்த அன்னையிலேருந்தே பிரிஞ்சுக்கிட்டு வந்தபோது நின்றுட்டாங்க. அப்படி தான் வாழப்பாடி ராமமூர்த்தி, தங்கபாலு, இந்த மாதிரி நிறைய தனித்தனி தலைவர்கள் மூப்பனார், இப்படி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஒன்று நான் தான் தலைவன் அதுதான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலும் யார் தலைவர்னு கேட்டாக்கா ஒருத்தரை கூட்டு வந்து விடுவாங்க. காங்கிரஸில் யார் தலைவர்னு கேட்டாக்கா எல்லாரும் இருந்துட்டு நான் தான் தலைவன் பாடுவாங்க. அப்போ திமுக தயவுல தான் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்றது கட்டாயமா? தேவையில்லை. சமூக நீதியை கையில் எடுக்கு. ஓகே, தலைவராக கொடுத்துட்டா மாத்திரம் போதாது. ஒவ்வொரு பொறுப்புலையும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு. இப்போ இடஒதுக்கீடை பற்றியெல்லாம் நீங்கள் பேச மாட்டேங்க. இடஒதுக்கீடு இன்னைக்கு ராகுல் காந்தி அதை பேச ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வந்து திமுகவுடைய கொள்கைகள் அவர் கையில் எடுத்ததுனால தான் ராகுல் காந்திக்கு இன்னைக்கு மரியாதை. அது மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரை காங்கிரஸோட எழுச்சி இருக்கும். அது காங்கிரஸினுடைய சர்வைவிலே அதுதான். மாநிலத்தில் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து ஒன்றியத்துக்கு என்ன வச்சிருங்க, மாநிலத்தில் நீங்க இருந்துங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கிறேன்னு இந்தியா கூட்டணி உருவாச்சு. அந்த இந்தியா கூட்டணி அப்படி உருவானதுனால தான் எல்லாம் வந்தாங்க. ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் இவங்களை நம்பி தான் நிற்க வேண்டிய நிலைமை தான். ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் ரோட்ல போனாரு. அவர் கூப்பிடல, வந்து ஜனங்க வந்து நிக்கிறாங்க கூட. பட் அந்த எழுச்சியை தான் செல்வ பெருந்தகை வந்து இந்த ஒரு வளர்ச்சிக்குள்ள உள்ளடக்கிறாரு. அது அந்த வளர்ச்சியை பாக்குறீங்க. அந்த வளர்ச்சியை வந்து உனக்கு சாதகமா நீ திருப்பணும்னாக்கா நீ தேசிய கொள்கையிலிருந்து இறங்கி வந்து மாநில கொள்கைகளுக்கு நீ இறங்கி வந்தாங்க. மாநிலத்தை முன்னிறுத்தி தான் நீ வந்து தேசிய பாச. நான் வந்து உன்னோட ஒன்றியத்தில் மம்தா என்ன சொன்னாங்க, உனக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுறேன். பட் மாநிலத்தில் நான் தான் என்னுடைய மாநிலத்துக்கு நீ செய்ய வேண்டியதை செய்யும். அவ்வளோதான். அந்த காம்ப்ரமைஸ் இன்னைக்கு திமுக அதே தான் பண்ணி. இப்போ செல்வ பெருந்தகையோட இந்த கருத்து அப்படின்றது திமுக கூட்டணிக்குள்ள எதுவும் சலசலப்பை ஏற்படுத்துமா? அது பேசித்தான் ஆகும். கட்சி வளரணும்னு நினைச்சா பேசித்தான். நம்ம தனியாக நிற்கணும்னு சொன்னா தான் நாளைக்கு வந்து ஒரு பேரம் பேசுறதுக்கு முடியும். யார்? திமுகவுடைய தேசிய கட்சிகளுக்கு இனி இந்திய வரலாற்றில், இந்திய அரசியலில் இடம் இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மாநிலம் சார்ந்தவங்களாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக்கை தோக்கடிக்கிறதுக்கு மோடி இல்லாத தகல்பாட்சி வேலையெல்லாம் பண்ணி தான் அங்கே தப்பிச்சார். அதே மாதிரி நிதிஷ்குமாரை ஒன்றும் பண்ண முடியல அவரால். சந்திரபாபு இவரும் ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இறக்கி விட்டாங்க, பிளான் பண்ணி அடித்தாங்க. யார் வந்தான்னு பார்த்தா சந்திரபாபு நாயுடு வந்தாங்க. தெற்கு பகுதியில் பூராமல் நீங்கள் வந்து அந்த தேசிய கட்சிகள் இல்லை. இந்திய மலைக்கு கீழே தேசிய கட்சிகள் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். சமீபத்தில் ரீசெண்டாக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தகை பதவியேற்ற சில மாதங்களுக்கு முன்னாலே அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தார். எத்தனை காலம் தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சார்ந்தே இருக்கிறது, காமராஜர் மாடல் ஆட்சி வந்து நான் கொண்டு வரணும், மீண்டும் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் உயிர் தெழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பேசியிருந்தார். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு மேடையில் பேசுகிறப்ப அதே கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் உருவாக இருக்கக்கூடிய ஈவி.கே. இளங்கோவன் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இங்கே திமுக இல்லைன்னா இங்கே காங்கிரஸ் வந்து இத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. பொதுவாகவே காங்கிரஸ் பற்றி பேசுகிறப்ப அது ஒரு ஒரு கமிட்டி மோதல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்லாம் பொதுவாக மக்கள் மத்தியில் பேசப்படுது. என்ன சார் இதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி இரண்டு பேரும் ஒரே கட்சி சேர்ந்து இரண்டு முரண்களான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க? இதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். பாசிட்டிவாக காங்கிரஸுக்கு பாசிட்டிவாக சொல்லணுன்னாக்கா, காங்கிரஸில் கருத்து சுதந்திரம் இருக்குதுங்கிறது தெரியுது. என்ன வேணாலும் பேசலான்னு இருக்குது. அது ஒவ்வொரு சீசனில் ஒருத்தர் வருவாங்க, திமுகவோட இருக்கக்கூடாது, அதை நம்ம இது தனித்து நிற்கணும்பாங்க. தனித்து நிற்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கொள்கைகளை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தேசிய கட்சிகள் ஏறத்தாழ இல்லாமல் போயிடுச்சு. பாஜக வந்து நடுவில் ஷைன் பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷன் மாத்திரம் இல்லாமல் இருந்தாக்கா பாஜக என்ன இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். மோடியே தோற்று போயிருப்பார். இந்த தடவை மோடியினுடைய நிலைமை அதுதான். முதல் 4 ரவுண்டில் பயங்கரமாக பின்னால் இருந்தார். எப்படி வானதி சீனிவாசன் கமலஹாசனை விட 10,000 ஓட்டு பின்னாடியே இருந்துக்கிட்டு இருந்து
கடைசி 15 நிமிஷத்தில் 10,000 ஓட்டு இது பண்ணிட்டு அப்படியே ஜெயிச்சாங்களோ அது மாதிரி தான் மோடியினுடைய வெற்றி. ஆக தேசிய கட்சிகளுக்கு இனி இந்திய வரலாற்றில் இந்திய அரசியலில் இடம் இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மாநிலம் சார்ந்தவங்களாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக்கை தோக்கடிக்கிறதுக்கு மோடி இல்லாத தகல்பாட்சி வேலையெல்லாம் பண்ணி தான் அங்கே தப்பிச்சார். அதே மாதிரி நிதிஷ்குமாரை ஒன்றும் பண்ண முடியல அவரால். சந்திரபாபு இவரும் ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இறக்கி விட்டாங்க, பிளான் பண்ணி அடித்தாங்க. யார் வந்தான்னு பார்த்தா சந்திரபாபு நாயுடு வந்தாங்க. தெற்கு பகுதியில் பூராமே நீங்கள் வந்து அந்த தேசிய கட்சிகள் இல்லை. இந்திய மலைக்கு கீழே தேசிய கட்சிகள் இல்லை. வடகிழக்கு மாநிலங்களில் தேசிய கட்சிகள் இல்லை. இருக்கிறது பூரா ஹிந்தி பெல்ட்டில் தான். பட் தெலுங்கானா கர்நாடகாவில் காங்கிரஸ் தானே சார் ஜெயிச்சிருக்காங்க. ஆட்சி அமைக்கிற மொழியும் ஆட்சியர் அமைக்க காங்கிரஸ் வந்திருக்கிறாங்க. ரீஜனல் பார்ட்டியாக தான் வந்திருக்கிறாங்க. ஓகே ஓகே ரீஜனல் பார்ட்டியாக தான். அவங்கேயும் கூட்டணி எல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. எங்கேயுமே அவங்க தனியாக இருக்க முடியல. அதனால தான் என்ன சொன்னாங்க, ஒரு இது என்ன இப்போ இந்த அரசியல் பார்வையாளர்கள் முறையில் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜகவும் காங்கிரஸும் தேசிய அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுமே ஒழிய ரீஜனல் இதில் வந்து அவங்க இது பண்ணுறது நடக்காது. ஒன்றிய அரசை ஃபார்ம் பண்ணுறதுல தான் அவங்க வந்து கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு ரீஜனும், அதாவது பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவருடைய ஸ்டேட்டில் அவர் தான் இருக்கார். சந்திரபாபு நாயுடு அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களாம் ஆந்திராவில் அவங்க தான் இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காங்கிரஸ் மாதிரி ஒரு தேசிய பார்ட்டிகளில் கூட மதசார்பற்ற ஜனதாதளம் போன்றவங்களாம் தான் மேலே அடுத்தபடி வர்றாங்க. அவங்க தான் நிற்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து தேசிய கட்சிகளுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் இல்லை. ஹிந்தி பேசுகிற சில இடங்களில் தான் தேசிய கட்சிகளுக்கு இடம் இருக்குது. அதில் கூட பாஜகவினுடைய நிலைமையை பார்த்திங்கன்னா, போன தடவை கருத்து கணிப்பில் என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி ஹேஸ் பின் ரெடியூஸ் டு பி எ ரீஜனல் பார்ட்டி ஆஃப் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னாங்க. ஹிந்தி பேசும் மாநிலங்கள் மட்டுமே இருக்கிற ஒரு மாநில கட்சி பாஜக அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களால வேறு எங்கேயுமே ஜெயிக்க முடியல. அந்த இடத்துல தான் தப்பிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ராஜஸ்தான் கூட இல்லை, மத்திய பிரதேசமும் இது ஒரிசா இந்த மாதிரி ஒரு 2-3 அந்த இடங்கள்ல தான் அந்த ஏரியாவுக்குள்ளார தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்திய அளவில் அவங்க இல்லை. இந்திய அளவில் அவங்களால வேட்பாளர்களும் கூட போட முடியும். மாநில கட்சிகளை சார்ந்து தான் தேசிய கட்சிகள் இருந்தாங்க. அதாவது வேட்பாளர்களும் கூட போட முடியல. வேட்பாளர்களை வந்து இந்திய காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் வேட்பாளர்களை போடக்கூடிய ஒரு கட்சியாக வந்து காங்கிரஸ் மாத்திரம்தான் வேட்பாளர்கள். அது இப்போ வந்து இவ்வளவு நாள் வந்து காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் பிடிக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்தாங்க. அதனால தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மம்தா வந்து எந்த காரணத்தை மட்டும் பெங்காலில் காங்கிரஸ் கூட்டணி வைக்கல. மத்தியில் ஆட்சி அமைச்சேன்னா உனக்கு சப்போர்ட், அங்கே நீ ஜெயிச்சு வா, உனக்கு நான் சப்போர்ட், எங்கள் ஊரில் விளையாடாதன்னு வெளித்தட்டுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்குது. இதுதான் தேசிய கட்சிகளுடைய நிலைமை. அதுதான் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. நீ தேசியத்துக்கு நீ வா. அது 67ஆம் வருஷத்துலேயே அது ஆரம்பம். 67 இல்லை, 67 காங்கிரஸ் எதிர்த்து தான் இது வந்துச்சு. 71 காங்கிரஸ் எதிர்த்து தான் வந்தது. காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ், காமராஜ் காங்கிரஸ் ரெண்டாவது உடைஞ்சதுக்கு பிறகு இந்திரா காங்கிரஸ் தனிப்பட்ட பெரும்பான்மை வந்தது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அன்னையோட போயிடுச்சு சார். பட் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பொறுத்த வரைக்குமே தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் காமராஜர். இன்ன வரைக்கும் அவருடைய கொண்டு வந்த திட்டங்களோட நீச்சி தான் இன்ன வரைக்கும் எல்லாமே நிறைய இடங்கள் இலவசங்கள்ல இருந்து எல்லாமே நம்ம பேசுகிறோம். அப்படிப்பட்ட காங்கிரஸ் இங்கே வீழ்ந்ததுக்கான காரணம் என்ன சார்? அதுவும் உட்கட்சி முதல் தான் காரணமா? இலவசங்களை கொண்டு வந்தது காமராஜன் சொல்லாதீங்க. மதிய உணவு கொண்டு வந்தது 1920 நீதி கட்சி கொண்டு வந்தது. சுப்பராய முதலியாருங்கிறவர் தான் கல்வி அமைச்சராக இருந்தார். அவர் தான் பெண்கள் படித்தாகணுங்கிறதையும் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டார். படிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்தீங்கன்னா மதிய உணவுன்னு கொண்டார். அது அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. சுதந்திர இந்தியாவில் வந்து இவங்க ஆட்சி அமைச்ச போது காங்கிரஸ்கார காலத்தில் தான் அது நின்றுச்சு. அதை மறுபடியும் ரிவைவ் பண்ணது காமராஜர். அது மறுபடியும் நின்னதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு வரலனாலும் ஊரை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த திட்டத்தினுடைய அடிப்படை லட்சியத்தை தகர்த்து ஒழிச்சு கட்டினது வந்து எம்ஜிஆர். யாருக்கு வேணாலும் சோறு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராமல் குடிச்சவரானாலும் பரவாயில்ல, சோறு தின்ட்டு போகிற மாதிரி சோம்பேறிகளாக்குற மாதிரி அந்த திட்டத்தினுடைய லட்சியத்தை கெடுத்தது எம்ஜிஆர். அதனால் இந்த இலவசங்கள் கொண்டு வந்தது வந்து அதுன்னு சொல்ல முடியாது. இலவசங்களை வச்சு பேசுறதே வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த தவறை செய்தவர்கள் திராவிட இயக்கத்தினர் தான். எதுக்கு எடுத்தாலும் இலவசம். அண்ணா வந்து விலைவாசி குறைக்கிறதுல தான் அண்ணா இது பண்ணார். 67 எலெக்ஷனில் அண்ணா என்ன சொன்னார்னா, அரிசி 1 ரூபாய்க்கு 3 படி அரிசினார்.
ரூபாய்க்கு 3 படி அரிசினார். 3 படி அரிசி இலவசம்னு சொல்லலை, ₹1 கொடுத்தா 3 படினார். அப்புறம் ₹1 1 படின்னு கொண்டாங்க. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு பண்ணாங்க. இலவசத்தை அண்ணா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கலைஞர் பீரியடு தான் பயங்கரமாக இலவசங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஸ்டாலின் இலவசத்துக்கு உச்சத்துக்கே போயிட்டார். அது வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன ஏன் காங்கிரஸ் மீண்டும் வர முடியாதா தமிழ்நாடு? அதாவது தேசிய கட்சிகளுக்கு, அதாவது அந்தந்த ரீஜனில் இருக்கிற பார்ட்டிகள் தான் அங்கே அந்த அந்த மாநில மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிற கட்சிகளை தான் இன்றைக்கி வந்து மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. தேசிய கட்சிகளுக்கு அங்கீகாரம் இல்லை. ஒன்றியத்துக்கு நீ நிற்கிறேன்னாக்கா உனக்கு ஓட்டு போடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த மாநிலத்துக்குள்ளார வந்து மந்திரி இது மாநில சட்டசபை பிடிக்கிறேன்னாக்கா எல்லா ஊர்லேயும் அவங்க தோத்துக்கு தான் வர்றாங்க. பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மாநில தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா அது தோத்து தான். பட் அப்போ செல்வ பெருந்தகை சொல்லக்கூடிய அந்த கருத்து அப்படின்றது தவறான கருத்து. தவறான கருத்து இல்லை. அவர் ஒரு கட்சி வந்து நிலைச்சு நிற்கணும்னா தனிச்சு நிற்கணும். அதை அவர் சொல்கிறதுல தப்பு இல்லை. நம்முடைய சுயமரியாதை, நம்முடைய சுய உருவமே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் காங்கிரஸ்னாக்கா திமுகவுடைய பி டீம்ங்கிற மாதிரி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அது இறங்கி போச்சு. அதே இதை தான் வந்து அதில் என்னன்னாக்கா, ஒன்றியத்தில் நீங்கள் வந்து ஆட்சியில் இருந்திருந்தீங்கன்னாக்கா மாநில கட்சியை நீங்கள் மிரட்டிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி மிரட்டி தான் அதிமுக வந்து பாஜக ஏறத்தாழ காலியாக பண்ணிடுச்சு. காலியாக பண்ணி கூடா நட்பு தீரா இடும்பை தரும்னு ப்ரூவ் ஆச்சு. அவங்களோட தற்காலிகமான பலன்களுக்காக பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் கொண்டு போய் பாஜக கூட அடங்க வச்சு காலியானது யார்? ஜெயலலிதா அந்த தவறை செஞ்சாங்க. அதோடைய விளைவு என்னாச்சு? இன்னைக்கு கட்சியே இல்லாமல் போகிற அளவுக்கு காலியாக போச்சு. அதில் தான் கலைஞருடைய சாமர்த்தியம் அதில் இருந்துக்கிட்டே இருந்து தேசிய கட்சிகளோட வந்து கூட்டணி வைப்பார். சட்டமன்றத்துக்கு வந்து நான் மாத்திரம் தான் நிற்பேன், உனக்கு பார்லிமெண்ட்டு தான் பாரு. 71 அதான் பண்ணார். இந்திரா காங்கிரஸ் 2ஆக உடைஞ்சுது. நிஜலிங்கப்பா காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் 2ஆக உடைஞ்சுது. காமராஜர், நிஜலிங்கப்பா எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்திரா காந்தி ஏற்றுக்கிட்டு 2ஆக பிரிஞ்சாங்க. பிரிஞ்ச போது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கிற காமராஜர் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல கலைஞர் சாமர்த்தியமாக நின்று இந்திரா காந்தியோட அவர் கூட்டு சேர்ந்தார். அன்னைக்கு இந்திரா காந்தியோடைய டெக்னிக் முன்னாடி இவங்களால் நிற்க முடியல. அந்தம்மா பங்களாதேஷ் வாரை உருவாக்குச்சு. வாரை உருவாக்கி வெற்றியை கண்டுச்சு. வெற்றியை கண்ட உடனே அந்த இந்திய மக்கள் பூரா ஒரு பெரிய வீராங்கனைக்கு தலைமையில் நம்ம இருக்கிறோங்கிற ஒரு ஹைப்பு இந்திரா காந்திக்கு வந்து அதை அப்படியே கலைஞர் அப்படியே பிடிச்சார். கூட்டணி வச்சார். 71 தேர்தலில் கூட்டணி வச்சார். இந்திரா காங்கிரஸ் வந்தது. இவர் கொடுத்த அந்த சப்போர்ட்டில் தான் பங்களாதேஷ் வார் வந்தது. அதுக்கப்புறம் தான் பங்களாதேஷ் வார் வந்தது. பங்களாதேஷ் வார் அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா, இந்திரா காந்தியோட கூட்டணி வைக்கும்போது உனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசில் நீ வரணும், பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை சீட்டு கேட்குற அத்தனையும் கொடுத்தாரு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உனக்கு சீட்டு கிடையாது அப்படின்னாரு 71. அந்த மாதிரி சரின்னு நடிச்சு. தவறான பாலிடிக்ஸ். கலைஞருடைய சாமர்த்தியமான பேச்சில் அந்த மாதிரி ஏமாந்துருச்சு. ஏமாந்து கொடுத்துருச்சு. கொடுத்தா தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு இந்திரா காங்கிரஸ் நிற்கலை. காமராஜர் தலைமையில் வந்து நிஜலிங்கப்பா தலைமையில் வந்து காமராஜர் இவங்க தான், அவங்க தான் நின்னாங்க. அது அந்த 71 இருந்த அந்த ஒரு பெரிய ஹைப்பு அதில் அடிச்சுக்கிட்டு வந்ததில் 183 இடத்துல திமுக ஜெயிச்சிருச்சு. 234 தொகுதியில் 183 இடங்களில் ஜெயிச்சு இன்னைக்கு ஒன்று ரெக்கார்டு. அதை இன்னும் வரல யாருமே முறியடிக்கல. ஜெயிச்சு முடிச்சுட்டு வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு இந்திரா காந்தி வந்தபோது தான் தெரிஞ்சது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்ம கட்சியே இல்லை. காமராஜர் தோத்து போயிட்டார். தோத்துருந்தாலும் 15 சீட் இருக்கு. இந்திரா காங்கிரஸ் நிற்கவே இல்லை. நியூ காங்கிரஸின் பேர் காமராஜர், நிஜலிங்கப்பா காங்கிரஸுக்கு பேர் ஓல்டு காங்கிரஸின் பேர். நியூ என்னு, ஓல்டு காங்கிரஸ் ஓ. அதை தான் மதியழகன் சொன்னார். அந்த என்னு ஓவும் சேர்த்து இப்போ நோ காங்கிரஸ்ன்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த நோ காங்கிரஸை மீண்டும் இங்கே உயிர்த்தெழுக்க அன்னைக்கு போன காங்கிரஸ் தான் இன்னைக்கு வரல அவங்களால. பட் இப்போ ராகுல் காந்தியோட நடைப்பயணத்துக்கு மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குல்ல சார். இப்போ திருவள்ளூர் தொகுதியில் சசிகாந்த் செந்தில் ராகுல் காந்தியோட ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னால அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப இங்கே காங்கிரஸுக்கும் ராகுலுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பிடித்தம் இருக்குது அப்படின்னு. நிச்சயமாக நேரு குடும்பத்துக்கு தென்னாட்டில், அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இன்றைக்கும்
நேரு குடும்பத்தை இதாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுடைய நாங்கள்லாம் தான் காங்கிரஸை ஏற்றுட்டு வந்த ஜென்ரேஷன் நாங்கள் தான். அந்த ரத்தத்துலேயே ஊறி இருந்தது. காங்கிரஸோட சேர்றாங்கன்னும் போது எங்களை போன்றவர்கள்லாம் நாங்கள்லாம் கொஞ்சம் தயங்கணும். இது யார் எதிரியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸினுடைய போக்கில் பல மாற்றங்கள் வந்துருச்சு. தேசிய அளவில் இந்திரா காங்கிரஸ் வந்து இந்திய பரப்புறதுலேயும் தமிழ் கலாச்சாரத்தை அமுக்கிறதுலையுமே தான் அவங்க கண்ணுங்கருத்துமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு உதாரணம் என்ன எப்படி எடுத்தீங்கன்னா, அன்னைக்கு இந்திரா காங்கிரஸ் ஒரு மாதிரி இந்திய ஆதிக்கத்தை கொண்டு வரதுல இந்திரா காங்கிரஸ் காட்டின வேகம் வேறு யாருமே காட்டல. டிவி வந்தது. டிவி வந்தபோது 5 மணிக்கு 5 மணிக்கு ஆரம்பிக்கும். 5 மணிக்கு ஆரம்பிக்கும். 5லேருந்து 8 மணி வரலும் தான் டிவி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். பூராமே அந்தந்த ஸ்டுடியோவில் சென்னை தொலைக்காட்சின்னாக்கா தமிழ் ப்ரோக்ராம் தான் 3 மணி நேரமாக ஓடிக்கிட்டு இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, 5லேருந்து 6 வரலும் 7 வரலும், அதுக்கப்புறம் 7லேருந்து 9 மணி வரலும்னு பண்ணி 7லேருந்து 9 மணி வரலும் டெல்லியிலேருந்து ப்ரோக்ராம், 5லேருந்து 10 மணி வரலும் பண்ணாங்க. 2 மணி நேரம் தான் ரீஜனல் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் பூரா ஹிந்தி ப்ரோக்ராம். அந்த அளவுக்கு ஹிந்தியை திணிக்கிறதுல டிவி அவ்வளோ பெருசாக பயன்படுத்தினாங்க. தூர்தர்ஷன்லாம் பேர் வச்சு ஹிந்தியை பரப்புறது. அதனால தான் இப்போ என்ன பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்களோ அதை காங்கிரஸும் பண்ணாங்க. காங்கிரஸ் பண்ணதை தான் இப்போ பிஜேபி பண்ணிச்சு. இன்னைக்கு இதெல்லாம் காங்கிரஸ் பண்ணிச்சு. அதனுடைய விளைவு தான் நம்ம வந்து ஸ்ரீலங்கா வானொலி, ரூபவாகினின்னு பேர், அதுக்கு அந்த ஸ்பெஷல் இது ஆண்டனா போட்டு எல்லாரும் தமிழ்நாட்டில் வந்து ரூபவாகினி பார்த்துட்டு இருந்தேன். அதில் தமிழ் ப்ரோக்ராம் ஜாஸ்தி. அது மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு தீவிரமான முறையில் அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க விழுந்தாங்க. விழுந்த போது காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க. ரீஜனல் பார்ட்டியை மதிக்கல. அந்த டைமில் இந்திரா காந்தி பண்ண பெரிய தப்பு, மாநில தலைவர்கள் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒழிச்சு கட்டினாங்க. ஓகே. அந்த 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 நேரத்தில் தான் நிஜலங்கப்பா, காமராஜர், சஞ்சீவ ரெட்டி, இது போல் பல மாநில தலைவர்களை எல்லாம் இல்லாமல் பண்ணிச்சு அந்த அம்மா. அதனுடைய விளைவு அந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸுக்கான தலைவர்களே இல்லாமல் தலைவர்களே இல்லாமல் போன போது அதை வழி நடத்தி செல்றதுக்கு யாருமே இல்லை. காமராஜர் இருந்தவங்களும் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அவரை ஓரம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் யாராலையும் அதை பட் அந்த உட்கட்சி பூசல் அப்படின்றது தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த KS அழகிரி அவரோட இருந்தப்பையும் இவங்க உட்கட்சி பூசல் இருக்கு. செல்வ பெருந்தைக்கு அவர்கள் கொண்டு வரதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் உடைவாங்க, எல்லாரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு பார்த்தாலும் மீண்டும் அந்த உட்கட்சி பூசல் வெடிக்க ஆரம்பிச்சு. அது என்னன்னா, அன்னைக்கு வந்து திமுகவோட சேர்றதுக்குன்னு ஒரு கூட்டமும், திமுகவோட சேரக்கூடாதுன்னு ஒரு கூட்டமும், இப்படி அந்த அன்னையிலேருந்தே பிரிஞ்சுக்கிட்டு வந்தபோது யார் ஒன்றிய அரசில் வந்து யார் செல்வாக்காக இருக்காங்களோ அவங்க தான் தலைவர்கள்ங்கிற மாதிரி வரும்போது சில பேர் ஒன்றிய அரசை பிடிச்சி வச்சுக்கிட்டு சில பதவிகள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து கோஷ்டியாக நின்றுட்டாங்க. ஓகே, நின்றுட்டாங்க. அப்படி தான் வாழப்பாடி ராமமூர்த்தி, தங்கபாலு, இந்த மாதிரி நிறைய தனித்தனி தலைவர்கள், மூப்பனார், இப்படி நிறைய தலைவர்கள் விட்டார். ஒருத்தர் ஒன்று நான் தான் தலைவன் அதுதான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் யார் தலைவர்னு கேட்டாக்கா ஒருத்தரை கூட்டு வந்து விடுவாங்க. காங்கிரஸில் யார் தலைவர்னு கேட்டாக்கா எல்லாரும் எந்திரிச்சு நான் தான் தலைவன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளார இன்னைக்கு வரல அது நிற்கிது. இன்னைக்கு வரல அவங்களுக்குள்ளார நீங்கள் யாரையா ஒருத்தர் தலைவர்னு டெல்லி போடுவாங்க, உடனே அவர் எதிர்கோஷ்டி வந்துடும். போடக்கூடாதுன்னு உடனே மனு எடுத்துகிட்டு போவாங்க. ரெண்டாவது அவங்களுடைய இது அந்த ஒன்றிய அரசிலிருந்து ஆட்சி இவங்க போனதுக்கு பிறகு அவங்களால இங்கே நிற்கவே முடியாது. அதை திருப்பி கொண்டு வரதுக்கு ஒன்றிய அரசில் அவங்க திருப்பி கொண்டு வரதுக்கான முயற்சி அவங்களும் எடுக்கலை. இப்போ பாஜகவுடைய வளர்ச்சி வந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சிகளில் இவங்க ஈடுபடுது. அதுக்கு காரணம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவர்களை இவங்க ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. மாநிலத்தில் காங்கிரஸ் வீக் ஆகிடுச்சு. அதனுடைய விளைவு அவங்களுக்கு நாடாளுமன்றத்துக்கு தான் வேலை செய்ய முடியும். ஒழிய 5 சட்டமன்ற தொகுதியில் வேலை செஞ்சாக்கா நாடாளுமன்ற தொகுதிக்கு நிற்கிறதுக்கு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. எம்பிக்கு நின்னீங்கன்னா நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. எம்எல்ஏக்கள் வேலை செஞ்சு என்னையும் சேர்த்து ஜெயிக்க வச்சுருவாங்க. அதுதான் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த எம்எல்ஏ எனக்கு மாத்திரம் போட்டு விட்டு போயிட்டு நாடாளுமன்றத்தை பற்றி அவங்க கவலைப்படுது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ரீஜனல் பார்ட்டியை ஒழிச்சு கட்டினது வந்து இந்திரா காந்தி காலத்திலே அது முடிஞ்சு போச்சு. அதே தான் பாஜக வந்து அதனுடைய கொள்கைகள் வந்து விந்திய மலைக்கு கீழே வரவே முடியாது. ஏன்னா மேற்பட்ட சனாதனத்தை அவங்க கையில் எடுத்தாங்க. சமூக நீதி அங்கே இல்லை. சமூக நீதி இல்லைன்னும் போது இந்த நாட்டில் அது அப்போ திமுக தயவுல தான் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்றது கட்டாயமா? தேவையில்லை. சமூக நீதியை கையில் எடுங்க.
ஓகே. தலைவராக கொடுத்துட்டா மாத்திரம் போதாது. ஒவ்வொரு பொறுப்புலையும் நீங்க வந்து எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு, இப்போ இடஒதுக்கீடை பற்றியெல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இடஒதுக்கீடு இன்னைக்கு ராகுல் காந்தி அதை பேச ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வந்து திமுகவினுடைய கொள்கைகள் அவர் கையில எடுத்ததுனால தான் ராகுல் காந்திக்கு இன்னைக்கு மரியாதை. அதை டெல்லிக்கு கொண்டு போறாரு. இன்னைக்கு நீட் தேர்வு சம்பந்தமான போராட்டத்தை நடத்துவேன்றாரு. திமுகவுடைய கொள்கைகள் திராவிட சித்தாந்தத்தை ஏத்துக்கிறாரு. அதுலதான் இன்னைக்கு நிக்கிறாரு. அவர் இல்லாட்டி போனா அவர் காலியா இருப்பாரு. மோடி என்னென்னவோ பேசி பார்த்தாரு. பக்கத்துல யாரை நிக்க வச்சுட்டு பேசுறாரு. எச்ராஜாவையும் இவங்களையும் வச்சு பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு பேசும்போது போய் அப்போ வேலையை பாருன்றாரு. காவி கட்டுறாரு. காவி கட்டினாவே நீங்க கதை முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் ஏது காவி? இன்னைக்கு நேற்று நடக்கிற போராட்டமா அது திருஞான சம்பந்த காலத்திலிருந்து நடக்குது. மகேந்திர பல்லவன் காலத்திலிருந்து அந்த சனாதன தர்மம் உள்ள நுழையிறது பார்க்குது. இன்னைக்கு ஒன்றும் வர முடியும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இந்து மதம் எங்க இருக்குது? தென்னாட்டில் எங்க இருக்குது இந்து மதம்? நான் எல்லாம் இந்துன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? சிவனே வந்து உங்களுக்கு இந்து கிடையாது. நீங்க சனாதன தர்மத்தில் இருக்கிற நூல்களை எல்லாம் எடுத்து பாருங்க. அவங்களுடைய இது ராமாயணம் மகாபாரதம் சிவகிட்ட போய் காலில் விழுந்து கும்பிட்டவன் தான் இருப்பான் கடைசியில். இப்போ அர்ஜுனை வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சாக்க சிவனை வேண்டி பாசுபத அஸ்திரம் வாங்கணும். சிவனை தான் கும்பிடணும். வழியே இல்லை. வேதத்தில் சொல்லப்படாத சிவனை தான் முழு முதற் கடவுளா அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டு. அப்போ அவங்க முருகனை அவங்க ஏற்றுக்கணும். முருகனை வந்து வட இந்திய இலக்கியங்களில் எடுத்தீங்கன்னா காளிதாசனுடைய குமார சம்பவத்தை தவிர முருகனை பற்றிய மென்ஷன் எதுலேயுமே கிடையாது. சனாதன தர்மத்தில் சிவனும் கிடையாது, முருகனும் கிடையாது. அது மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரை காங்கிரஸோட எழுச்சி இருக்குமா சார்? காங்கிரஸினுடைய சர்வைவிலே அதுதான். மொத்தமாக தமிழ்நாடுன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் ஸ்டேட்லேயும் ஆல் ஓவர் ஸ்டேட்டில் வரணும். அதுக்கான இதுதான் இப்போ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மாநிலத்தில் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து ஒன்றியத்துக்கு என்ன வச்சிருங்க, மாநிலத்தில் நீங்க இருந்துங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கிறேன்னு அந்த இந்தியா கூட்டணி அப்படி உருவானதுனால தான் எல்லாம் வந்தாங்க. அப்பவும் மம்தா வந்து அதை அக்செப்ட் பண்ணல. அவங்க ஜாக்கிரதையா இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் இவங்களை நம்பி தான் நிற்க வேண்டிய நிலைமையில தான். யாரும் சார் காங்கிரஸ் திமுக நம்பி இருக்கணுமா இல்லை திமுக காங்கிரஸ் நம்பி? திமுகவுடைய சப்போர்ட்ல தான் என்ன வந்திருக்கிறாங்க. சார் அவர் ஒரு டேட்டா பேசுறப்ப சொல்றாரு 2014 இப்படி தான் நம்ம தனித்து நின்னோம், நிறைய இடங்கள்ல வந்து நம்ம டெபாசிட்டே இல்லாமலாம் போனோம், அதை வந்து இங்க இருக்க தலைவர்கள் புரிஞ்சுக்கணும், திமுகவை சார்ந்து தான் நம்ம இருக்கணும், அப்பதான் வந்து நம்மளுக்கு 40க்கு 40 கிடைக்கும் அப்படின்ற இதை சொல்றாங்க. உண்மையுமே களம் அப்படிதான் இருக்கா? மக்கள் மத்தியிலுமே காங்கிரஸ்க்கான ஒரு எழுச்சி தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது உங்களுக்கு? களம் அப்படி இருக்கிறது. தேர்தல் முடிவு என்ன ஒரு திருப்திக்காக இந்த பாஜக காரங்க சொல்லிக்கிறாங்க போன தடவையோட 6% குறைஞ்சி போச்சு, போன தடவை அவங்க எத்தனை இடத்துல நின்னாங்க, இந்த தடவை எத்தனை இடத்துல நின்னாங்க, இதெல்லாம் இருக்குது. எவ்வளோ கணக்கு இருக்குது. தேர்தல் கமிஷனுடைய கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா வேடிக்கை தான். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, வளர்ந்துருக்குது. அதாவது அரசியல் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. போன தடவை சட்டமன்ற தேர்தலில் 3வது பெரிய கட்சின்னு இதே தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. அப்போ 3வது பெரிய கட்சியாக இருந்தது வந்து அங்கீகாரம் இல்லாத கட்சியாக தான் இருந்ததா? தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட இதுன்னு பார்த்தீங்களா தெரியுதா? 3வது பெரிய கட்சின்னு நாம் தமிழர் இயக்கத்துக்கு போன தடவை கொடுத்தாங்க. அப்போ தேர்தல் அது அரசியல் அங்கீகாரம் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போதான் வருது. இப்போ ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கல, இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்? தேர்தல் ஆணையம் வந்து போய் பேசுறதுங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. அதனால அந்த கணக்கை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து ஏதோ தேர்தல் ஆணையம் கொடுத்த கணக்கை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து எனக்கு சப்போர்ட் இருக்குது, அது இருக்குது. உங்க கணக்கு நீங்க போடுங்க. உங்க கட்சிக்குள்ளார என்ன நடக்குது? தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு வந்து நம்பிக்கைக்குரியது அல்லங்கிறது தெள்ள தெளிவாக சதவீதத்தை நம்ப கூடாதுன்ற அது அவன் இப்போ தேர்தல் ஆணையம் கொடுக்கறத நம்பாதேங்க. உங்க கட்சி வளர்ந்துருக்கா இல்லையா? உங்க கட்சி வளர்ந்துருக்குதாங்கிறது நீ பாரு. ராகுல் காந்தி வெற்றி பெறுவார் நம்ம ஏன் சொன்னோம்? மோடி வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய சப்போர்ட் இல்லாமல் ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு ஏன் சந்தேகப்படுறோம்? மோடியும் வர்றாரு ஒரு இடத்துக்கு, ராகுலும் வர்றாரு ஒரு இடத்துக்கு. மக்கள் யாரை போய் வேலை உளுந்து அப்படி பாஞ்சு இது பண்றாங்க? ஆரவாரம் யாருக்கு இருக்கு? ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் ரோட்ல போனாரு. அவர் கூப்பிடல, வந்து ஜனங்க வந்து நிக்கிறாங்க, கூட வர்றாங்க. அவர் போக போக கூட்டம் சேர்ந்துக்கிட்டே போகுது. பட் அந்த எழுச்சியை தான் செல்வ பெருந்தகை வந்து இந்த ஒரு வளர்ச்சிக்குள்ள உள்ளடக்கிறாரு. அது அந்த வளர்ச்சியை பாக்குறீங்க. அந்த வளர்ச்சியை வந்து உனக்கு சாதகமா நீ திருப்பணும்னாக்கா நீ தேசிய கொள்கையிலிருந்து இறங்கி வந்து மாநில கொள்கைகளுக்கு நீ இறங்கி வந்தாகும். மாநிலத்தை முன்னிறுத்தி தான் நீ வந்து தேசிய பாசம்.
ம், ம். நான் வந்து உன்னோட ஒன்றியத்தில் மம்தா என்ன சொன்னாங்க, உனக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுறேன், பட் மாநிலத்தில் நான் தான் king. என்னுடைய மாநிலத்துக்கு நீ செய்ய வேண்டியதை செய், ம், ம், அவ்வளோதான். ம், ம், அந்த காம்ப்ரமைஸ் இன்னைக்கு திமுக அதே தான் பண்ணி ம், 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 எங்கள் கொள்கையை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். ம். எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுறதுலாம் உனக்கு நான் கொடுக்குறேன், ம், 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 ம். உனக்குன்னு ஆட்கள் இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் வந்து தனித்து நிக்கிறாங்க தமிழ்நாட்டுல, அவங்க தலைமையில ஒரு கூட்டணி வருது அப்படின்னா அது என்ன சார், என்ன கணக்கு, அரசியல் கணக்கு வரும்? யாராவது அவங்களோட சேரணும். தனித்து நிக்க கூடாது. தனித்து நிற்கிறதுக்கு தனித்து நிற்கிறான். ம், 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 ஓகே, தேர்தலில் வந்து எப்போவுமே ம். நீங்கள் கூட்டணிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே உண்டு, ம், ம், ம். எல்லா நாடுகள்லையுமே உண்டு. கூட்டணி இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு வந்து தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போகுது. ம், ம். எவ்வளோ ஓட்டு விழுந்துன்னு இப்போ நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னை பற்றி எங்கே கேட்டுவிட்டு ஒரு 1000 பேர் ஓட்டு போட்டுருவாங்க. காத்தராஜுக்கு 1000 பேர் இருக்காங்கன்னு கணக்கு. ம். அங்கண்ண செட்டியார்னு ஒருத்தர் இருந்தாருங்க எங்கள் ஊரில், டிவி அங்கண்ண செட்டியார். அதே மாதிரி மதுரையில் வந்து பாகுலைன்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ எலெக்ஷன் இருந்தாலும் நாமினேஷன் ம், ம், ம். போட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு 4000 ஓட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். ம், ம், ம். அவங்க யாரோ ஒருத்தர் வாக்கு பிரிக்கிறாங்க. அது ஒரு தடவை என்னாச்சுன்னா, கிருஷ்ணகிரியில் இடைத்தேர்தல் வருது, ம். அதில் வந்து இவர் அங்கண்ண செட்டியார் வந்து நாமினேஷன் போட்டார். சி சுப்பிரமணியத்தை அண்ணா போஸ்டாக கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க, போட்டியின்றி தேர்ந்தெடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு போட்டார். ம், ம், ம். போட்டாக்கா எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப மிக மிக நெருக்கமானவர், எங்கள் வீட்டில் தான் இருப்பார் எப்போவுமே, வருவார் போவார் எல்லாம் பண்ணுவார். அப்போ போய் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி சி சுப்பிரமணியத்தை ஜெயிக்க வைக்கணுங்கிற முடிவில் இருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கிங்கன்னாரு. அவர் வாபஸ் வாங்கினது ஒரே தேர்தல் அது தான். ம், 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 ம். ஒரு 8000 ஓட்டு 9000 ஓட்டு வாங்கி விடுவாருங்க ஒவ்வொரு தடவையும், ம், 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 ம். வாங்கி ரகலை பண்ணிடுவார். அதே மாதிரி பாகலேயம் தான். பாகலேயம் வந்து பேச ஆரம்பித்தாருன்னா இன்றைக்கி இவங்க இருக்காங்களே, இவங்களெல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி பேசுவார், சௌராஷ்டிராக்காரர். ம், ம், ம். கூட்டம் நிற்கும் பாருங்க மதுரையில், பாகலேயம் பேசுகிறாருன்னாக்கா தமுக்கம் மைதானமே ரொம்ப வலியும். ம், ம். அப்படி அந்த மாதிரி ஆள் வா. ஆனால் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ஓட்டு 7000 ஓட்டு வாங்கி. சரி, இப்ப செல்வ பெருந்தகையோட இந்த கருத்து அப்படின்றது திமுக கூட்டணிக்குள்ள எதுவும் சலசலப்பை ஏற்படுத்துமா? அது பேசித்தான் ஆகணும். இந்த கட்சி வளரணும்னு நினச்சா பேசித்தான் ஆகணும். ம், 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 ம். நம்ம தனியாக நிற்கணும்னு சொன்னா தான் நாளைக்கு வந்து ஒரு பேரம் பேசுறதுக்கு முடியும். ம், ம், ம். யார் திமுகவுடைய? எந்த கூட்டணி கட்சிகளோட பேசணும்னாக்கா சரி உனக்கு நான் அது மாதிரி தாங்க போன தடவை மிரட்டினாங்க. ம், ம், ம். குலாம் நபி ஆசாத்தை விட்டு தயாளமாவை ஜெயிலுக்குள்ளாரே போட்டுறேன்னு சொல்லி கலைஞரை மிரட்டுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ம், ம், ம். அது செல்வ பிறந்தவங்க அது மறந்துட்டுருக்கும். உடனே கலைஞர் என்ன பண்ணார், இந்த அறிவாலயத்தில் கீழே வந்து கலைஞர்கிட்ட இதை பேசுகிறாங்க, டீலிங் பேசுகிறாங்க. மேலே வந்து தயாளு மாலை உள்ள தள்ளுறதுக்கு ரைடு நடக்குது. ம். கலைஞர் பார்த்தாரு, எத்தனை சீட்டு வேணும்னாரு, 60 சீட்டு. ஓகே 60 வச்சுக்கோ. சட்டமன்ற தேர்தல் 60 சீட் கொடுத்தாச்சு. தேர்தல் நின்ட்டார். திமுக காங்கிரஸுக்கு ஒர்க் பண்ணல, ஏறத்தாழ தனிச்சு நின்ற மாதிரி 4 இடம் வந்தாங்க. கலைஞரை வந்து எதிர்கட்சியாக கூட வராமல் விஜயகாந்த் அப்போ தான் வந்தார். சொன்னார் 60 சீட்டு கேட்டீங்க, என்ன ஆச்சு, உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்ட, இப்போ என்ன முடிவு? இப்போ 4 சீட்டு தான். இனிமேல் வந்து செல்வாக்கு இருக்குது, தனியாக நின்று கழிச்சிருவேன் அப்படிங்கிற கதையெல்லாம் பேசாதீங்க, கூட இருக்கிறதா தான் இருக்குது, இல்லாட்டி வெளியே போங்க. அன்னைக்கு அடங்கி போன கட்சி தானே, அன்னையோட காலி பண்ணிட்டார்ல. அன்னைக்கு தான் இந்த காங்கிரஸினுடைய மரண அடி அதில் உழுது. சரி, எனக்கு ஒரு கேள்வி சார். இப்போ இங்கே பாஜக ஒரு சித்தாந்த கொள்கையை இல்லை அவங்க நம்பக்கூடிய ஒரு மதவாதத்தை இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க. பட் காங்கிரஸ் வந்து ஆரம்பத்தில் ஒரு பெரிய மனப்பான்மையோடு செயல்பட்டாலும் இப்போ வந்து சமூக நீதி அப்படின்னு இங்கே கூட திராவிட அரசியலை பேசுகிறாங்க. மக்கள் வந்து எதை ஏற்றுக்குவாங்க சார்? மக்கள் 2 பேரும் சமதளத்தில் தனித்து நிற்கிறாங்க அப்படின்றப்ப மக்களோட தேர்வு என்னவாக இருக்கும்? சமூக நீதி தாங்க நிற்கும். காங்கிரஸ் பக்கம் தான் சமூக நீதியை நீங்கள் கைவிடவே முடியாது. அது என்னைக்கு ஆரிய வந்தேரிகள் இந்த பூமிக்குள்ளார நுழைஞ்சாங்களோ அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு. பௌத்த மதம் எப்படி தோணுச்சு? பசுமாட்டை வந்து தெய்வமா கும்பிட்ட பூமிங்க இது. வள்ளுவர் எழுதுறாரு, கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைங்கிறாரு. மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். மாடை வந்து செல்வமாக்குறது அந்த பூமி. இங்க வந்து இந்த ஆரிய வந்தேரிகள் வந்து இதுல யாகம் வளர்த்தும் போது மாட்டை வெட்டி போட்டான். மாடு தின்னவனே இந்த ஆரியர்கள் தான். பௌத்த மதம் தான் தோணுச்சு. மாட்டை வெட்டி போட்டு தொலைச்சி போட்டோம்டா, யாகம் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லி நாத்திகம் பேச ஆரம்பிச்சு. நாத்திகம் பேசுனது பௌத்தர்களுக்கு கடவுள் கிடையாது தெரியுமில்ல. முதல் உலகத்திலேயே நாத்திகம் பேசின முதல் மதம் வந்து பௌத்த மதம். அதை
அதை உடனே என்ன பண்ணானுங்க, மாட்டுக்கு பதிலாக மாடு மாதிரி பொம்மை செஞ்சு உள்ளே போட்டு இது பண்ணாங்க. சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு யாகம் ஒன்று வளர்த்துறதை நிறுத்திவிட்டாங்க. நடக்கவே இல்லை, ரொம்ப வருஷமாக நடக்கலை. பெசன்ட் நகர் பிள்ளையார் கோயிலில் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த யாகத்தை நம்ம நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் அந்த பிள்ளையார் கோயில் வந்து ஒரு மருத்துவமனை இருந்தது. அந்த மருத்துவமனையில் நான் டாக்டராக இருந்தேன், ஒரு வாலண்டியராக போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது வந்து அந்த யாகத்தை இது பண்ணுறதுக்காக இந்தியா முழுக்க இருக்கிற பெரிய பண்டிதர்கள்லாம் ஒரு 40-50 பேரை கொண்டு வச்சுட்டு அந்த யாகத்தை வளர்த்துறதுக்கு யாகத்தை நடத்துறதுக்கு முடிவெடுத்தாங்க. இந்த பேட்டியோட சுருக்கமா நீங்க சொல்ல வர கருத்துக்கு வந்து நான் உள்வாங்கிக்கிறது என்ன அப்படின்னா, இங்களுடைய திராவிட சித்தாந்தம் இங்க சமூக நீதியை காங்கிரஸ் கையில் எடுத்தா மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டில் அவங்களோட வெற்றி இருக்கும். ஆமா, இந்த மாத்திரம் முடிச்சிடுறேன். இந்த யாகம் இது பண்ணும்போது அங்கே உள்ள ஒரு அற்புதமான நூலகம் இருந்தது. அந்த நூலகத்தில் போய் இந்த யாகத்தை பற்றி புக்குகள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து இருந்தது. அதை அப்படியே படிச்சுட்டு வந்து நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், சார் மற்ற யாகத்துல எல்லாம் நீங்கள் வந்து மாவில் செஞ்சு மாட்டை போட்டோம்னா இந்த யாகத்தில் மாட்டை வெட்டி போட்டாகணும்னு இருக்குது, இல்லாட்டி அதுக்கு பலனே கிடையாதுன்னு போட்டிருக்குதுன்னு அந்த புக்கை காட்டினேன். இவங்க பார்த்தாங்க, யாகத்தை கை விட்டாங்க. ஆக இந்த இன்னைக்கு வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களாம் பசுவதையை என்னைக்கு நீங்கள் தடுத்தீங்களோ அன்னைக்கே நீங்கள் சமண மதத்துக்கு போயிட்டீங்க. அன்னைக்கே இந்து மதம் இல்லை. இந்துத்துவா கொண்டு வரேன்னாக்க எந்த இந்துத்துவா நீங்கள் கொண்டு வர போறீங்க? இங்கே இந்துத்துவாங்கிறது காலாகாலமாக எழுத்து நிற்கிற ஒரு கொள்கை, ஒரு மாநிலம். இந்தியா முழுக்க இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது. அதனால இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்க ஏத்துக்காம போனாக்கா நீங்க எங்கேயுமே வர முடியாது. நீங்க பாஜகவுடைய வெற்றி வந்து ஒரு தற்காலிகமானது. எலெக்ஷன் கமிஷன் இல்லைன்னா இந்த நிமிஷம் நான் சொல்றேன், அவங்களால ஒரு இடத்துல கூட வந்திருக்கு.